தற்போது இந்த தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து பார்த்தோம். இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம் பிரபாகரன், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தொடர்ந்து திரு லட்சுமி, இப்போ அனுராவுக்கு இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரத்தை நாம பார்த்தோம். இது இந்தியாவுக்கு எப்படியானதாக அமையும்? ஏன்னா அவருடைய கட்சி இப்போது கூட்டணியாக நிற்கிறார்கள். அவருடைய ஜேவிபியோடைய கொள்கைகளை பார்க்கும்போது அது ப்ரோ சைனா அப்படின்ற மாதிரியான வகையில் இருக்கு. இந்தியாவுக்கு இந்த சூழல் எப்படி இருக்கும்? இந்தியா ஏற்கனவே, அதாவது கடந்த பிப்ரவரி மாதமே அனுராவுக்கு வாய்ப்பு இருந்து அவர் வெற்றி பெற்றால் அந்த ஆண்டகனைஸ் பண்ணிக்க வேணாம், இல்லை ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே நடந்தது. இந்தியா முழுக்க நிறைய இடங்களுக்கு போனார். அவரோட ஒரு டீமும் வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் அங்கே பிரச்சாரம் நடக்கும்போது கூட ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பு அங்கே அவரோட கட்சி ஆட்களோட அங்கே சில நிகழ்ச்சிகளும் நடத்தியிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்கே ஒரு விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவும் முயற்சிக்கிறது. அவரும் இந்தியாவை பகைத்து கொள்ள மாட்டார், அல்லது இந்தியாவோட அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு தான் அவங்களும் நினைப்பாங்க. பட் எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகும்? ஏன்னா பிரதானமாக நம்ம அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அதானி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ அதானி அம்பானி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எதிரான ஒரு மனப்போக்கை அல்லது மனநிலையை கொண்டவர்கள் தான் என்பிபி ஆரம்பத்தில் இருந்தே. நான் அவர்களுடைய டீமில் இருக்கவங்க எல்லாரையும் சந்தித்த போது கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே திரும்பவும் ரீகன்சிடர் பண்ணணும், இல்லை அதை கண்டினியூ பண்ணுறதை பற்றி யோசிக்கணும், இல்லை சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தது. அப்படி ஒருவேளை அதை ரீகன்சிடர் பண்ணுறாங்கன்னா அது என்ன ஆகும்? அதை கண்டினியூ பண்ணுவாங்களா? ஏன்னா திருகோணமலையில் அதானி பவருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது போக கொலம்போவில் நிறையா நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இது எந்த நிலையில் இருக்கும் இது அப்படின்றது. ரெண்டாவது, அவருடைய பார்லிமெண்ட் அவரோட கேபினெட் எல்லாருமே புதுமுகங்களாக இருக்க போகிறார்கள். யாருமே ஏற்கனவே எஸ்எல்பிபியில் இருந்தவங்களோ, இல்லை யுஎன்பியில் இருந்தவங்களோ, இல்லை சஜித் கூட இருந்தவங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ புதுமுகங்கள் அப்படின்னா இவங்க வாட் செட் ஆஃப் பீப்புள் ஆர் தே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது 2021 பிறகே அனுராவனுடைய போக்கு அவர் சைனாவோட ஒரு பேக்கிங் இருந்தது. ரெண்டாவது, அந்த அரகாலியா மூவ்மெண்ட்டில் இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் பெருசு. அதில் சைனாவோட இன்வால்வ்மெண்ட்டும் இருந்தது. சில விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட, அதாவது ஃபண்டிங் சப்போர்ட் கூட சைனாவிலேருந்து வந்ததாக தான் சொல்லப்பட்டது. அது உண்மையாக என்னன்றது கேள்விக்குள்ளானது. இருந்தாலும் அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரோ சைனீஸ் மென்டாலிட்டியோடு செயல்படக்கூடியவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இண்டோ பசிபிக்கில் இருக்கக்கூடிய மெரிடைம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ரெண்டாவது, செக்யூரிட்டி, இந்தியா இலங்கை இடையிலான அந்த பார்டர் செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? இது எல்லாமே குவெஸ்டன் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் போக போக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவை பகைத்து கொண்டு ஸ்ரீலங்காவில் அவரால் அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா ஐஎம்எஃப் தாண்டி பெரிய அளவில் இந்தியாவோட சப்போர்ட், இந்தியாவோட கிரெடிட் லைன், அதை தாண்டி ஒவ்வொரு முறையும் அங்கே வேண்டிய எசென்ஷியல்ஸ் இது எல்லாமே இந்தியா தான் கொடுத்துருக்காங்க இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ். அப்போ இதெல்லாம் திரும்பவும் அதெல்லாம் ரீஒர்க் பண்ண அவங்க ஐஎம்எஃபோட இருக்கக்கூடிய அந்த டீலையே நாங்கள் ரீஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் அவங்க பேசும்போது அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான எண்ணங்களும் இருந்தது. அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய ஆலோசனைகள் தேவைப்படும். இந்தியா இல்லாமல் அவர்கள் அந்த அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்க முடியாது. இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்தியா நல்லுறவை பேண வேண்டும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அனுரா தரப்பிலிருந்து அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த உறவுகளை எப்படி, இலங்கை உறவுகளை எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும். இன்னொன்று மீனவர் பிரச்சனை என்ன ஆக போகுது? ஏன்னா நமக்கு தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனை இது ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவாகவே இருக்குது. எப்போதுமே இது இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களை கைது செய்கிறதும், இப்போ சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட இலங்கை மீனவர்கள் இங்கே வந்தது, அவர்கள் கைது செய்யப்பட்டது, மீண்டும் அவங்களை ரிலீஸ் பண்ணது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அப்போது இந்த இஷ்யூ எப்படி போக போகுது? ஏன்னா இது கண்டென்ஷியஸ் இஷ்யூ அப்படின்னாலும் இது அப்படியே தினம் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுதே தவிர பெரிய அளவில் அது சிக்கலாக மாறலை. ஒருவேளை அதற்கான தீர்வு காணப்படுமா, அல்லது அது பெரிய சிக்கலாக மாறுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் போக போக பதில் கிடைக்கும். இப்படியே இருந்துராது. நான் கேள்விப்படுற வரைக்கும் இன்று மாலையோ அல்லது நாளைக்கோ
ஸ்வேரிங் இன் இருக்கும். அதுக்கு பிறகு இமீடியட்டாக அவங்க பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டு அடுத்தது ஒரு இன்ட்ரிம் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான். ஒருவேளை அப்படி அனுராவோட டீம் வந்து அதை செய்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேகமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்தியாவோடான உறவுகள், ஏன்னா குவார்டினேஷன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் குவார்டினேஷன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அதிகம். இன்றைக்கி குவாட் மீட்டிங் வந்து நம்முடைய பிரதமர் கூட போயிருக்காரு. குவாட் மீட்டிங் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக தான் இருக்கும் அங்கே. அப்போது இலங்கையினுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பொறுத்து நம்ம ஜியோபாலிட்டிக்ஸில் அடுத்தது இலங்கையினுடைய செயல்பாடுகள் ஒரு புது அதிபருக்கு கீழே எப்படி இருக்க போகிறன்றதை பார்க்கணும். அது முக்கியமாக தற்போது இலங்கை வந்து அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து சற்று மீண்டது போல் தோற்றமளித்தாலும் நிலைமை இன்னும் சீராகலை அப்படின்ற ஒரு வார்னிங்கை வந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ புதிய அதிபருக்கு அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்க தான் செய்யும். இதில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் இல்லையா? புதிய அதிபருக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா யாராக இருந்தாலும் இமீடியட்டாக அவங்களுக்கு அந்த ரெக்கவரி வந்து பாசிபிள் கிடையாது. பட் வந்து சஜித்தோட டீம் வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ் அவர் கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஃபினான்ஷியலாக அந்த எக்கனாமிக் க்ரைசிஸ்க்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அதை எப்படி டெட் ரீஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணலாம், அதை எப்படி மீண்டு வர முடியும், அது வந்து இந்தியாவோடான நல்லுறவை பேணி, அதாவது நல்லுறவு இருந்ததுன்னா அதை ஈஸியாக மீட்டு கொண்டு வர முடியும்ன்ற அவங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. இவர்களுக்கும் தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, அனுராவோட டீமுக்கும் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க வந்து அவ்வளவு சஜித் டீம் பண்ண மாதிரி இவங்க வந்து அதை இன்னும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலை. ஒருவேளை அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை வேகமாக முடிவுகள் கூட எடுக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இலங்கையின் 9வது அதிபராக யார் பதவியேற்க போகிறார் என்பதற்கு இன்று பதில் கிடைத்துவிடும். இந்த சூழலில் அதற்கு அடுத்தடுத்து இலங்கைக்கு என்னென்ன சவால்கள் காத்திருக்கின்றன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இதில் நாம் பேசினோம். இது தொடர்பாக பதிலளித்தமைக்கு நன்றி திரு லட்சுமி மற்றும் திரு பிரபாகரன். தொடர்ந்து மற்ற செய்திகளை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். லட்டு விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. அதை பத்தி யாரும் கவலைப்படாது, அது ஒரு சர்ச்சை தான், அவ்வளவுதான். அதுக்கு கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணிடுவாங்கன்னு நம்புறோம். பட் அதை நாங்கள் பிரசாதமாக தான் எடுத்துக்கிறோம், அதை நாங்கள் கடவுள் பிரசாதமாக தான் எடுத்துக்கிறோம். அதை எந்த சர்ச்சையும் நாங்கள் எடுத்துக்க விரும்பல. பக்தர்களும் எவ்வித தயக்கமும் இன்றி லட்டுகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். லட்டு சாப்பிட்டாதாங்க தெரியும், இனிமேல் தாங்க சாப்பிடணும். நல்லா இருக்கு, அந்த நெய் இது நல்லா இருக்குங்க. விலங்கு கொழுப்பு குற்றச்சாட்டை பக்தர்கள் பெரிதாக பொருட்படுத்தவே இல்லை. ஒரு டோக்கனுக்கு 4 லட்டு, ஒரு ஃப்ரீ லட்டு, 5 லட்டு தராங்க. வழக்கம் போல நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 3 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டன.